பதார்த்த குண சிந்தாமணியை தழுவி எழுதப்பட்ட உன்பொருள் குண அகராதி அப்படின்ற புத்தகம் வந்து பனையன்களுடைய குணங்கள் பத்தி அதில் சுக்கிலத்தையும் சோனிதத்தையும் உறுதியடைய பண்ணும், அப்புறமா 7 தாதுக்களை உறுதியடைய பண்ணும் அப்படின்ற விஷயம் அதில் இருந்துச்சு. அப்ப அந்த 7 தாதுக்கள் என்னன்னு நம்ம தேடும் போது காலையில நம்ம மரத்துக்கு ஏறும் போகும்போதே மரம் ஏறுறவங்க குடிமரம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த குடிமரத்துல கல்லு குடிச்சிட்டு தான் வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்றது முன்னாடி கல் குடிப்போம். அதுக்கப்புறமா மதிய மரம் ஏறும்போது உச்சி மர கல்லுன்னு சொல்லிட்டு பனைமரத்து மேலேயே வந்து கொஞ்சம் கல் வச்சுட்டு வரும் காலையிலேயே. அதை வந்து மதியம் ஏறதுக்கான ஆற்றலை கொடுக்கறதுக்காக மதியம் அந்த கல்லை குடிச்சிட்டு தான் மரம் ஏறும். இனிப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், துவர்ப்பு இருக்கும், ஓர்ப்பு இருக்கும், உரைப்பு இருக்கும், கசப்பு இருக்கும். கல்லுல வந்து இத்தனை சுவையும் இருக்கும். மதுவிலக்கு சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதி மயக்கம் ஏற்படுத்தக்கூடிய அப்படின்ற வார்த்தை தான் அவங்க பயன்படுத்துறாங்க. போதை என்ற வார்த்தையை மதுவிலக்கு சட்டத்துல எங்கேயுமே பயன்படுத்து. கல்லையும் சாராயத்தையும் ஒன்னா வச்சு வித்ததால, கல்லையும் சாராயத்தையும் ஒரே கடையில வச்சதால மக்களுடைய புரிதல் எப்படி உருவாச்சுன்னா கல்லும் சாராயம் ஒண்ணுன்ற மாதிரி உருவாயிடுச்சு. அதை வச்சுதான் இன்னை வரைக்கும் வந்து கல் வந்து ஒரு மது. இந்த ஆண்டு துவக்கத்தில் வந்து கல் விடுதலை மாநாடுன்னு சொல்லிட்டு நம்ம விழுப்புரம் மாவட்டம் பூரிவிடிசில் நம்ம செய்தோம். அந்த கல் விடுதலை மாநாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கலந்துட்டாங்க. நாம் வந்து தனியாக வந்து ஒரு போராட்டம் ஒன்று பண்ணுவோம். அந்த போராட்டத்தில் நான் வந்து மரம் ஏறுறேன். நிரூபிக்காம வெறும் வந்து அவதூறுகளை விதைச்சிட்டு வர்றது அது ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக அவங்க செய்கிற ஒரு வேலைகள் தான். இப்போ கல்லுக்கு எதிராக பேசுகிற அனைத்து கட்சி தலைவர்களுமே வந்து அரசியல் ஆதாயத்துக்காக தான் பேசுகிறாங்க. நகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன் பனையேரி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு. இப்ப வந்து சீமான் அவர்கள் பனையேரி வந்து ஒரு போராட்டம் நடத்தி இருக்காங்க. ஸோ அது சார்ந்தும் பனையேரிகள் சார்ந்தும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். அது வந்து ஆடியன்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் தெரியறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களை பத்தி சொல்லுங்கண்ணா. நீங்க எப்போல இருந்து பனையம் ஏறிட்டு இருக்கீங்க? உங்களோட வாழ்க்கை பத்தி சொல்லுங்க. இந்த பனை வாழ்வியல் அப்படின்றது எங்களுடைய பரம்பரை ஒரு தொழிலா ஒரு வாழ்வியலா இருந்தாலும் நான் வந்து அதுல இருந்து விடுபட்டு இருந்தேன். என்ன வந்து பனை ஏறக்கூடாது, இந்த வேலை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுல வற்புறுத்தி என்னை வந்து வெளியேற்றினாங்க. அதனால நான் பனை ஏறினதே இல்லை. என்னுடைய 38வது வயதுல நான் வந்து திரும்ப வந்து பனைக்கு திரும்ப வந்துட்டேன். அத்தனை வருஷம் கழிச்சு அப்பயே அந்த ஒரு ஆர்வம் வந்துச்சு, போயே ஆகணும் அப்படின்றது. கிட்டத்தட்ட நான் வந்து இயற்கை விவசாயம் நம்மாழ்வார் ஐயா கிட்டலாம் வந்து போயிட்டு அதுக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டு இயற்கை விவசாயத்தை வந்து செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல அது வந்து மிகப்பெரிய வறட்சி வரும்போது, அப்போ அந்த வறட்சியில என்னால எந்த பயிருமே செய்ய முடியல. அப்ப வந்து நமக்கு பனை மட்டும்தான் வந்து பசுமையா அது நின்னுச்சு. அப்ப இதுல இருந்து ஏதாவது நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போக ஆரம்பிச்சேன். அப்புறம் அதுல இருந்து சின்ன சின்ன ஓலைகள் இருந்து சின்ன சின்ன பொம்மைகள் பொருட்கள் செஞ்சு அதை விற்பனை செய்து அதன் மூலமா வந்து பொருளாதாரத்தை ஈட்ட முடிஞ்சது. கல்லுனாலதான் நான் வந்து இந்த தொழிலை விட்டு இந்த வாழ்வியலை விட்டு நான் வந்து வெளியேறினேன். கல்லு வந்து இங்க தடை இருக்கிறதால அதுக்கு வந்து போலீஸோடைய அடக்குமுறைகள், போலீஸ் மரியாதை எல்லாம் பேசுறது, வழக்குகள் போடுறது, இந்த விஷயமெல்லாம் வந்து உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்க வீட்டுல அதை வெளியேற்றினாங்க. உங்க வீட்டுல வந்து பரம்பரையா வந்து பணம் ஏறிட்டு இருந்தாங்க, பனையேரிகளா இருந்துட்டு இருக்காங்க போது என்னெல்லாம் பண்ணாங்க? ஃபுல்லா முழுக்கவே அதுதான் அவங்க வாழ்வாதாரமா இருந்துச்சு, அந்த விவசாயம் பண்ணிட்டே இந்த பனையேரிகளா இருந்துட்டு இருந்தாங்களாங்க? விவசாயம்ன்றது வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மி தான். இன்னொன்று, எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் விவசாயம் பண்ணவே தெரியாது. அவர் வந்து விவசாயத்துலேருந்து வருடம் வந்து அவர் நஷ்ட கணக்கு தான் எழுதுவார். அதுலேருந்து சம்பாதிச்சதா இல்லை. ஆனால் பனை சார்ந்த வாழ்வியல்ல பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தில் வந்து அவர் வந்து மிக சரியாக செய்வார். வருடம் முழுக்க அதுலேருந்து வந்து ஒரு தன்னிறைவு தற்சார்பு பொருளாதாரத்தை வந்து ஈட்டிட்டு இருப்பார். கல்லாகட்டும், அது பதநீராகட்டும், அதுக்கப்புறம் கருப்பட்டி, நுங்கு விற்பனை, பனங்கிழங்கு, அப்புறம் பனை ஓலையில செய்யப்பட்ட பொருட்கள், நார் பொருட்கள், இது எல்லாமே ஒரு வருடம் முழுக்க வந்து ஒரு சுழற்சியா ஒரு பொருளாதாரத்தை கொடுத்துட்டே இருக்கும். இதைதான் வந்து என்னுடைய குடும்பத்துல வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட நீ இதுல வர தேவையில்ல, நீ வந்து வேற ஏதாச்சும் பாத்துக்கோ, வேற வேலைகள் ஏதாச்சும் பாத்துக்கோன்னு சொல்லும் போது என்ன சொன்னாங்க? அப்ப நீங்க ஏதாச்சும் பேசுனீங்களா? இல்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி? அதான் எனக்கும் வந்து அந்த எண்ணம் வந்துருச்சு. அதாவது எங்க தாத்தா வந்து ஊர்ல ஒரு மதிக்கத்தக்க ஒரு மனிதராக இருப்பாரு. ஆனா ஒரு சின்ன வயசு ஒரு கான்ஸ்டபிள் வந்தா கூட அவர் காலில் விழுவார்.
எங்களை வந்து வாழ வைங்க, எங்களை பிழைக்க விடுங்க, எங்க ஊர் மக்களை வந்து பிழைக்க விடுங்க சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுவார். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இதை நம்ம செய்யவே கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். கல்லு மேல எனக்கு ஒரு வெறுப்பு வந்துச்சு. கல்லுக்கு எதிராகவே இருந்தேன். ஏன்னா இந்த தொடர்ந்து வந்து கல்லை பத்தி நெகட்டிவான எதிர்மறையான சிந்தனைகளை வந்து ஊட்டுறது, கல்லுன்னா வந்து ஒரு போதைப் பொருள் மாதிரி, கல்லுன்னா வந்து குடும்பத்துக்கு ஆகாது, பெண்களுக்கு ஆகாது, அதனால வந்து குடும்பங்கள் அழியும் அப்படின்ற அந்த சிந்தனைகளை வந்து சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டதால இப்போ அதனாலதான் வந்து நான் வந்து கல் குடிக்க மாட்டேன், எனக்கு கல்லை பிடிக்காது, கல்ல குடிக்கிறவங்களை பிடிக்காது, இந்த சூழலை தான் நான் வந்து அதை விட்டு வெளியேறினேன். வெளியேறினதுக்கு அப்புறமா திரும்ப நாம எப்படி வந்து கல்லுக்காக வேலை செய்யற ஒரு நபரா வந்து மாறுறோம்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருப்போம். என் பொண்ணுக்கு வந்து சின்ன பொண்ணுக்கு வந்து ஒரு 6 ஆண்டுகள் வந்து அவளுக்கு தோல் நோய் இருந்தது. ஏன்னா நாங்க வந்து கல் குடிக்க மாட்டோம். அப்போ வந்து அவளுக்கு 6 ஆண்டுகள் தோல் நோய் இருந்தது. மிகப்பெரிய மருத்துவமனைகள் எல்லாம் பார்த்தோம், அது சரியாகவே இல்லை. அப்புறமா பதார்த்த குண சிந்தாமணியை தழுவி எழுதப்பட்ட உன்பொருள் குண அகராதி அப்படின்ற புத்தகம் வந்து எதேச்சியா நண்பர்கள் மூலமா என் கையில கிடைச்சது. அதுல வந்து உணவு சார்ந்த பயன்கள், அதனுடைய மருத்துவ குறிப்புகள் இதெல்லாம் அந்த புத்தகத்துல இருக்கும். அப்ப அந்த புத்தகத்துல புரட்டி பார்க்கும்போது பனையின் கல், குறிப்பா வந்து வேற கல் கிடையாது, பனையின் கல்லுடைய குணங்கள் பத்தி அதுல இருந்துச்சு. அப்ப அது வந்து பனையினுடைய கல்லுடைய அந்த குணநலங்கள் இருந்ததால அதுல என்ன சொல்லியிருந்துச்சுன்னா, சுக்கிலத்தையும் சோனிதத்தையும் உறுதியடைய பண்ணும், அப்புறமா 7 தாதுக்களை உறுதியடைய பண்ணும் அப்படின்ற விஷயம் அதுல இருந்துச்சு. அப்ப அந்த 7 தாதுக்கள் என்னன்னு நம்ம தேடும் போது அந்த 7 தாதுக்கள்ன்றது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற விடயங்கள் தான். தோலுக்கு அடியில் இருக்கிற தசை, அதுக்குள்ள ஓடுற குருதி, அப்புறமா அதுக்குள்ள இருக்கிற எலும்பு, அதுக்குள்ள இருக்கிற எலும்பு மஜ்ஜை, அப்புறமா வந்து சுக்கிலம்ன்றது உயிராற்றலை கொடுக்கக்கூடிய விந்தணு, அண்டணு, அப்புறம் ஹார்மோன்கள், சுரபிகள், இது எல்லாத்தையும் வந்து பனங்கல்ல உறுதியடைய பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இப்போ இதை தவிர நம்ம உடம்புல வேற எதுவுமே கிடையாது. அப்போ இப்படி ஒரு பொருளை வந்து நம்ம கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சோதனை அடிப்படையில தான் பாப்பாவுக்கு வந்து காலையில ஒரு 200 மில்லி, சாயந்தரம் ஒரு 200 மில்லி அளவா வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தோம். 6 ஆண்டுகள் வந்து சரியாகாத அந்த தோல் நோய் வெறும் 15 நாள்ல சரியாச்சு. அதுக்கப்புறமா தொடர்ந்து அவளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 8-7 ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட நிறைவடைஞ்சிருச்சு. இது வரைக்கும் அவளுக்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லை, ரொம்ப அழகா நல்லா இருக்கா. அப்ப தோணுச்சு, அப்ப இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு மருந்த ஒரு உணவா இருந்ததை இதை வந்து எப்படி அவங்க தடை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை பத்தி எல்லாம் நம்ம ஆராய ஆரம்பிக்கிறோம். ஓகே. அதுக்கப்புறமா எப்படி ஒரு குழுவா மாறினது? ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து தனிச்சு இருந்திருப்பாங்க ஒரு ஊர்ல ஒரு இடத்துல சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இந்த பனைக்காக கல்லுக்காக ஒரு குழுவா நம்ம சேரணும், அதுக்காக வந்து நம்ம வந்து போராடணும், இல்லைன்னா வந்து அதை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக எப்படி நீங்க அந்த குழுக்குள்ள போய் சேர்ந்தீங்க? எப்படி யாரெல்லாம் போய் பார்த்தீங்க, அதை சொல்லுங்க. எங்களுக்குள்ள அந்த போராட்ட சிந்தனையே கிடையாது. எங்க மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சீசன் வந்த உடனே போலீஸை போய் பார்த்து, இல்லைன்னா வந்து உள்ளூர்ல இருக்கிற அரசியல்வாதிகளை பார்த்து, எப்படியாவது நாங்கள் இந்த 3 மாசத்தை பொழப்பு நடத்தணும், எங்களுக்கு பேசி விடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் இல்லை எஸ்பி ஆஃபீஸில் போய் பேசி, லோக்கல் ஸ்டேஷனில் வந்து மாமூல் பேசி கல் இறக்குறது தான் வழக்கமாக இருந்துச்சு. போலீஸ் வந்தால் விட்டுட்டு ஓடிடுவாங்க, வழக்கு வந்துச்சுன்னா வேற வழி இல்லாமல் சிறைப்பட்டுருவாங்க. இந்த சூழல்லாம் இருந்துச்சு. அப்போ கல்லுன்னா என்ன, கல்லுடைய மருத்துவ குணங்கள் என்ன, கல் உணவா மருந்தா, இல்லை வந்து அது வந்து போதைப் பொருளா, இல்லை வந்து அது மதுவா அப்படின்ற எந்த விதமான ஐடியாவும் நமக்கு யாருக்குமே இல்லை. அப்போ இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கும் போதும் அதுக்கப்புறமா வந்து இதுக்காக ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளா போராடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அவர் வந்து ஐயா நல்லசாமி, தமிழ்நாடு கல் இயக்க தலைவர், அவரை வந்து சந்திச்சு அவர்கிட்ட பேசும்போது இன்னும் பல விடயங்கள் வந்து நமக்கு வந்து தெளிவு கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் அவரை நம்ம ஊருக்கு வர வச்சு 2021 கல் இறக்கும் போராட்டத்தை வந்து நம்ம வந்து முதல்ல வந்து துவங்கணும். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் மாமூல் மறுத்து, லஞ்சத்தை கொடுக்காம, நேர்மையான முறையில கலப்படம் செய்யாம இயற்கையான கல்லை இறக்கி நம்ம விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம். இது ஒரு போராட்ட வடிவமா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வேற ஒரு சேனல் மூலமா நான் உங்களை மீட் பண்ணிருக்கேன், வந்த வீட்டுக்கும். அப்ப வந்து உங்களோட 2 பொண்ணுங்களுமே மறையிறாங்க. அதை பார்த்து நான் ரொம்பவே வியந்தேன். அவங்க எப்படி உள்ள வந்தாங்க? அவங்களா வந்ததா இல்ல எப்படி? அந்த ஆர்வத்தை பத்தி சொல்லுங்க. அவங்க வந்து நம்ம கூட தான் இருக்காங்க. நான் மறையிற போகும்போது பாப்பாக்களும் கூட வருவாங்க. சின்ன பாப்பா இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆர்வத்தோட கூடவே சுத்திட்டு இருப்பா. ஒரு நாள் அவளுக்கு 12 வயசு இருக்கும்போது நான் மறையட்டாப்பா அப்படின்னு கேட்டா. நானும் டக்குன்னு சரிமா சொல்லிட்டேன். அந்த ஒரு பயம் இல்லையா, நம்ம வந்து மறையிற சொல்றோம்? ஏன்னா தொடக்கத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஏறிதான் கேட்ட உடனே ஏறு. ஆர்வமா கேட்கும் போது என்னால தட்டவே முடியல. சரிமா ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவளுக்குன்னு ஒரு சின்ன பெட்டி வடகயிறு வந்து இருந்துச்சு.
அதை வந்து அவளுக்குன்னா நண்பர் ஒருத்தரை கொண்டு வந்து அங்கே அவருக்காக செஞ்சுட்டு வந்தாரு. அவருக்கு திட்டப்படல, அவருக்கு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, அதனால அங்கேயே வச்சுட்டு போயிட்டார். அந்த பெட்டியோட கரை எடுத்து கட்டிக்கிட்டு அவ ஏற ஆரம்பிச்சா. ஏதோ முன்னாடியே பயிற்சி பெற்றவ மாதிரி ரொம்ப இயல்பா ரொம்ப நிதானமா ஒரு 5-6 ஸ்டெப்பு மேலே ஏறினா. அப்பவே தெரிஞ்சு போச்சு அவ வந்து சிறப்பா ஏறுவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவளுக்கு பயிற்சிகள் கொடுத்து எப்படி வந்து அதை செய்யணும்னு சொல்லிட்டு பயிற்சி கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து பனையிலிருந்து எல்லா விதமான வேலைகளையும் அவள் செய்வா. பனை ஓலை பின்னல் செய்யறது, அப்புறம் பனை ஏறுறது, கல் இறக்குறது, பதநீர் இறக்குறது, கருப்பட்டி காய்ச்சறது, அப்படி எல்லாத்தையுமே வந்து அவரை இப்போ செய்ய ஆரம்பிச்சு ஒரு முழுமையான ஒரு பெண் பனையேறியா மாறி இருக்கா அவ. இவ்வளவு விஷயங்களை உங்களை பத்தி பேசணும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னா, என்ன வேலைக்கு போகணும் உங்களுக்கு ஆசை இருந்துச்சு, என்னவாகணும்ன்றது ஆசை இருந்துச்சு, எதை நோக்கி உங்க வாழ்க்கை வந்து தொடங்குச்சு, அப்புறம் எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. இல்ல அது ஆசையெல்லாம் வந்து அப்பப்போ மாறிட்டே இருக்கு. நான் 7வது படிக்கும்போது எங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்ப நான் டிரைவர் ஆக போறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு வகுப்புக்கும் போக போக கொஞ்சம் கொஞ்சமா அது மாறிட்டே இருந்தது. எலக்ட்ரிஷியன் ஆக போறேன், அது ஆக போறேன், இது ஆக போறேன்னு சொல்லிட்டு நான் படிச்சது வந்து 12வது முடிச்சுட்டு டிப்ளமோ லேப் டெக்னீஷியன் முடிச்சுட்டு ஒரு 3 ஆண்டுகள் வந்து மருத்துவமனையில வேலையை செஞ்சேன். ஆனா அதுக்கு நமக்கு அந்த 10க்கு 10 அறையில அடைஞ்சு கிடக்கிறது அப்படி ஒரு இது வந்து நமக்கு பிடிக்கல. அதனால விவசாயம் செய்யணும் ஒரு எண்ணத்தோட வெளியே வந்து எங்க அப்பா கிட்ட சொல்லும் போது, உனக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும் கேட்டாரு. ஏன்னா எங்க தாத்தாவுக்கே தெரியாது விவசாயத்தை பத்தி. அப்போ இல்ல நான் செய்வேன்னு சொல்லிட்டு இறங்கி செஞ்சு தொடர்ந்து விவசாயம் பார்த்துட்டு இருந்தேன். இப்பயும் வந்து இயற்கை விவசாயம் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே ஓகேண்ணா. ஸோ இப்போ பனை பத்தி உங்களோட வாழ்க்கையை பத்தி பேசணும். ஸோ பனைக்காக நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ரீசெண்டா வந்து நாம் தமிழர் கட்சியோட தலைவர் திரு சீமான் அவர்கள் வந்து தானே பனைமரம் மீறி கல்லறைக்கு போராட்டம் நடத்தினாரு. அதை பத்தி உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு, இல்லைன்னா முன்னாடியே சொன்னாங்களா இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு? அந்த போராட்டம் பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? இந்த ஆண்டு துவக்கத்துல வந்து கல் விடுதலை மாநாடுன்னு சொல்லிட்டு நம்ம விழுப்புரம் மாவட்டம் பூரிக்குடிசில நம்ம செய்தோம். அந்த கல் விடுதலை மாநாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ கலந்துக்கிட்டு சிறப்பிச்சு பேசிட்டு போனாரு. அதுக்கப்புறமா திரும்ப அந்த கல் விடுதலை மாநாடு வந்து இந்த ஆண்டு வந்து எல்லா மாவட்டங்களுமே நடக்க ஆரம்பிச்சுது. வெவ்வேறு சங்கங்கள், வெவ்வேறு அமைப்புகள் கல் விடுதலை மாநாட்டை வந்து நடத்தினாங்க. அங்கே எல்லாத்தையும் நாங்கள் போய் கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு பனையர்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக வந்து இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தை சேராம்பட்டில் கல் விடுதலை மாநாடு நடத்தினோம். அதுக்கு வந்து அண்ணனை அழைச்சிருந்தோம். அப்போ அவரால் அங்கே வர முடியல. அப்போ என்ன சொன்னாருன்னா, நாம வந்து தனியா வந்து ஒரு போராட்டம் ஒண்ணு பண்ணுவோம், அந்த போராட்டத்துல நான் வந்து மரம் ஏறுறேன் முன்னாடியே சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறமா சரின்னு சொல்லிட்டு சரி அதுக்காக அந்த நாளுக்காக காத்திருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம பனைக்கனவு திருவிழா 4ஆம் ஆண்டு பனைக்கனவு திருவிழா திட்டமிட்டோம். அதுக்கு அண்ணன் வந்து அவரு தானாவே வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் திருவிழாவுக்கு வந்தாரு. திருவிழாவுக்கு வந்து பேசும்போது நான் வந்து மரம் ஏறுறேன், பனையேறிகளை வந்து நீங்க மரம் ஏறும்போது அவங்க கல் இறக்கும் போது தான் நீங்க அவங்களை கைது பண்றீங்க, அடக்குமுறை பண்றீங்க, நானே மரம் ஏறுறேன், நானே கல் இருக்கிறேன், என்ன பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொன்னாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா மேடையிலே வந்து நாம உன்னோட மரம் எங்க இருக்குதுன்னு கேட்டாரு. நான் இங்கதான், இதுதான் நம்ம மரம் அப்படின்னு சொன்னேன். அப்ப இங்கேயே வச்சுக்கலாம்டா, இங்கேயே வந்து மரம் ஏறலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அதுக்கான திட்டமிட்டலாம் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா வந்து தென் மாவட்டத்துல குலசேகரப்பட்டினத்துல பக்கத்துல வந்து பெரிய தாழை அப்படின்ற கிராமத்துல அங்க வந்து கல் இருக்கும் போராட்டத்தை அண்ணன் அறிவிச்சிருந்தார். எனக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இப்ப நம்ம தொடர்ந்து வந்து இங்க வட மாவட்டங்கள்ல, விழுப்புரம் மாவட்டத்துல வந்து அதை சுத்தி இருக்கிற மாவட்டங்கள்ல நம்ம கல் விடுதலைக்காக தொடர்ந்து போராட்டி இருக்கோம். ஆனா தென் மாவட்டத்துல வந்து கல் விடுதலைக்காக, கல் தடை நீக்கத்துக்காக போராட்டங்கள் பெருசா இல்லை. இப்ப அண்ணனே வந்து அங்க போகும்போது அப்ப நமக்கு வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி கிடைக்கும். அப்போ நம்ம அங்கேயும் தென் மாவட்டங்களையும் நம்ம வந்து வேலைகள் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போனோம். அங்க பார்த்தா நாங்க என்ன நினைச்சோம்னா, அண்ணெல்லாம் வந்து மரம் ஏற மாட்டான்னு நினைச்சோம். எப்படி ஏறுவாரு அப்படின்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கட்டையெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. அங்க அது வந்து அந்த ஊர்ல ஏற்கனவே இளைஞர்கள் வந்து அப்படிதான் ஏறிட்டு இருக்காங்க. அது புதுசா அவருக்காக எல்லாம் கட்டல. நீங்க பக்கத்துலயே அந்த மரத்துக்கு பக்கத்துலயே நிறைய மரங்களை கட்டியிருந்தாங்க. பக்கத்து ஊர்களையும் அந்த மாதிரி நிறைய மரங்களை கட்டியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது அந்த கட்டையில மட்டும் ஏறி நிற்பாரு அப்படின்னு நினைச்சோம். அதுக்கு மேல போக மாட்டாரு நினைச்சோம். அதை டக்குன்னு மேல ஏறி மட்டைக்கு மேல ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் வந்து அவரும் மகிழ்ச்சியா இருந்தாரு. அது அவருடைய போட்டோ வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், சிரிச்சுட்டே இருப்பாரு. நமக்கும் பெரிய ஒரு ஆனந்தமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா கல் இறக்கிட்டாரு. கல் இறக்கி அது ஒரு மிகப்பெரிய இப்போ வந்து ஒரு பேசுபொருளா மாறி இருக்குது. இன்னைக்கு கல்லை பத்தி ஒரு பெரிய விவாதம் உருவாயிருக்குது. இதைதான் நம்ம எதிர்பார்த்தோம்.
மக்கள் இதை பற்றி பேசணும். கல்லை பற்றி உண்மைத்தன்மையை இப்போ வந்து அரசு வந்து கல்லை பற்றி ஒரு எதிர்மறையான கருத்துக்களை தொடர்ந்து விதைச்சிருந்தாங்க. அது மாறி மக்கள் வந்து கல்லை வந்து ஒரு நேர்மறையான சிந்தனையோட அதை வந்து அணுகணும். அதை உணவுன்னு சொல்றத மக்கள் புரிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம இத்தனை நாள் வரைக்கும் போராட்டம். ஆனால் இவர் ஒரு நாள் மரம் ஏறினதால இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகி இன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ கல்லு பத்தின நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் விவாதத்துல பேசுறாங்க. நிறைய பேர் வந்து அது என்னன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரெண்டு பக்கமும் ஒரு இது இருக்கு. ஒரு பக்கம் வந்து அது போதை ஊர்களே வந்து காய்ச்ச தொடங்கிடுவாங்க, அது வேற மாதிரி மாறிடும்னு சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து பணியர்கள்லாம் இல்ல அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையா கல்லு அதுல என்ன இருக்குது, அது குடிக்கிறதுல என்ன நன்மைகள் இருக்குது, அது உங்களுக்கே தெரியல. இது இந்த அளவுக்கு அது எப்படி வந்து நம்ம எடுத்துக்கணும், எந்த டைம்ல, சில பேர் வந்து அது வெயில்ல எல்லாம் காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் மிக்ஸ்டா நிறைய தெரிய வருது. ஒரு பணியேரியா நீங்க இருக்கும்போது இத்தனை வருஷமா அதுல இருக்கீங்கன்னும் போது அதுல என்னெல்லாம் இருக்கு, என்ன நன்மைகள், அதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லுங்க. இப்ப கல்லுன்றது பனைமரத்தோடைய பாலையை பக்குவப்படுத்தி அதை சீவும் போது அதுல இனிப்பான சாறு வடியும். அந்த இனிப்பான சாறு வந்து அதை நம்ம மண் கலயத்துல சேகரிக்கும் போது அது வந்து காத்துல இருக்கிற நுண்ணுயிர்களால அது நொதிக்கப்பட்டு அது வந்து புளிப்பு சுவை அடையும். அது வந்து கல்லா வந்து இயற்கையாகவே மாறும். இதில் நம்ம வேற எதுவும் சேர்க்கறது இல்லை. இன்னொன்று, இது வந்து வெயிலில் வச்சுறாங்கன்னா பனைமரமே வெயில தான் இருக்குது, பனைமரத்தில் கட்டப்பட்ட களையங்களும் வெயில தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அது வந்து நம்ம அதை ஒழுங்காக சுத்தம் பண்ணி நம்ம தொடர்ந்து வந்து அதை 2 வேளையும் இறக்குறோம் இல்லைங்களா. 2 வேளை இறக்கும்போது அது சுத்தமாக தான் இருக்கும். அப்போது அது வந்து அதிகப்படியான நொதித்திலையும் அடையாது. நாம இறக்குற கல்லுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான் வந்து ஆல்கஹால் இருக்கும். ஆனால் இந்திய அரசு உணவு தர கட்டுப்பாடு FSSAI சான்றிதழ் தராங்க இல்லைங்களா. அந்த சான்றிதழ் வந்து என்ன சொல்லுதுன்னா 5% மேலே ஆல்கஹால் இருந்தால்தான் அது கல்லுன்னே சொல்லிட்டு அவங்க சான்றிதழ் தராங்க. அது ஒரு பானம், அது ஒரு உணவு பானம் சொல்லிட்டு அவங்க அதுக்கான சான்றிதழ் கொடுக்குறாங்க. அப்போ 5% மேலே தான் அது வந்து கல்லுன்னு சொல்றாங்க. ஆனால் நாம இருக்கிற கல்லெல்லாம் 5% இருக்காது. அப்போ அரசு சொல்றபடி பார்த்தா நாங்கள் இருக்கிறதெல்லாம் கல்லே கிடையாது. இது வந்து கல்லுன்றது ஒரு சொல்ற மாதிரி போதைப் பொருளோ இல்லை மதுவோ அப்படியெல்லாம் இது கிடையாது. வந்து ஒரு சமச்சீர் உணவு. அது ஒரு அறுசுவையும் உள்ள ஒரு உணவு. எல்லா சுவையும் அதில் இருக்கும். கல்லில் இனிப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், துவர்ப்பு இருக்கும், ஓர்ப்பு இருக்கும், உரைப்பு இருக்கும், கசப்பு இருக்கும். கல்லில் வந்து இத்தனை சுவையும் இருக்கும். பேரூட்ட சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள், தாது உப்புக்கள் எல்லாமே அதில் இருக்கும். அதில் அப்போ உணவுனா இதெல்லாம் இருக்கணும் இல்லைங்களா. அப்போ இது எல்லாமே கல்லில் இருக்குதுன்னா அது உணவா மதுங்களா? ஆல்கஹால் இருக்குதுன்றதுக்காகவே அதை வந்து நம்ம மதுன்னு சொல்லிட்டு வரையறுத்துட முடியாது. தயிரில், மோரில் ஆல்கஹால் இருக்குது, பழைய கஞ்சியில் ஆல்கஹால் இருக்குது, கூழில், கெவுரு மாவு, கம்ப மாவு கூழில் வந்து ஆல்கஹால் இருக்குது. நம்ம தினமும் சாப்பிட்ற இட்லி தோசையை புளிக்க வைக்கிற அந்த புளிச்ச மாவுல வந்து ஆல்கஹால் இருக்குது. அப்போ அதையெல்லாம் நம்ம வந்து மதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு குறைந்த அளவு ஆல்கஹால் இருக்கிற ஒரு சமச்சீர் உணவு தான் கல். இதை வந்து போதை பொருள் சொல்றது இங்க அபத்தமான ஒண்ணு. இப்போ போதை அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது. போதைன்னா அது வந்து இப்போ நீங்க அதை வந்து தொட்டிங்கன்னா, அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா திரும்ப அதை வந்து உங்களால விடவே முடியாது. ஆபின், கஞ்சா, அப்புறம் ஹெராயின், ப்ரௌன் சுகர், இந்த மாதிரி நிறைய போதைப் பொருட்கள்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் தான் போதைப் பொருள். இப்போ அதை நீங்கள் தொட்டிங்கன்னா அதை திரும்ப நீங்கள் உங்களால் விட முடியாது. ஆனால் கல் அப்படி இல்லை. கல் வந்து நம்ம தை மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் கல் கிடைக்கும். இப்போ நம்ம ஊரில் விழுப்புரத்தில் இது தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு பருவ சுழற்சி ஆரம்பிக்கும். இங்கே கோயம்புத்தூரில் முதல்ல ஆரம்பிக்கும், அக்டோபர் நவம்பர்லேயே ஆரம்பிக்கும். அதில் அப்படியே இப்போ வந்து இங்கே தூத்துக்குடி, ராமநாதபுரத்துலாம் இப்போ சீசன். அப்போது ஒரு ஒரு சுழற்சியாக தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கும். இந்த கல் வந்து நம்ம ஒரு 6 மாதம் கிடைக்கக்கூடியது. இப்போ இந்த 6 மாதம் நம்ம வந்து கல் குடிப்போம். கல் எப்படி குடிப்போம்னா, கல் கிடைக்கும் போது கிடைக்கிற பருவத்தில் 3 வேளையும் கல் குடிப்போம். காலையில் நம்ம மரத்துக்கு ஏறும் போகும்போதே மரம் ஏறுறவங்க குடிமரம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த குடிமரத்தில் கல் குடிச்சிட்டு தான் வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கல் குடிப்போம். அதுக்கப்புறமா மதிய மரம் ஏறும்போது உச்சி மர கல்லுன்னு சொல்லிட்டு பனைமரத்து மேலேயே வந்து கொஞ்சம் கல் வச்சுட்டு வருவோம் காலையிலேயே. அதை வந்து மதியம் ஏறதுக்கான ஆற்றலை கொடுக்கறதுக்காக மதியம் அந்த கல்லை குடிச்சிட்டு தான் மரம் ஏறும்.
அதுக்கப்புறமா இரவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கல் குடிச்சிட்டு தான் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் தான் படுப்போம். அப்போ 3 வேளையும் வந்து குடும்பத்தோட கல் குடிப்போம். தனியா பனைமரம் ஏறுறவங்க மட்டும், ஆண்கள் மட்டும் குடிக்கிறது இல்ல, குழந்தைகள், பெண்கள். என்னோட அடுத்த கேள்வியே அதுதான் இருந்துச்சு, பெண்கள் குழந்தைகள் அதை வந்து குடிக்கலாமா அப்படின்றது. ஆமா, அந்த மாதிரி வந்து எல்லாமே ஒண்ணா உட்காந்து குடிச்சிட்டு தான் நாங்க வந்து அந்த தொடர்ந்து குடிச்சிட்டு இருப்போம். அப்போ 6 மாசம் நாங்க தொடர்ந்து குடிக்கிற கல்லு, அதுக்கப்புறமா வர 6 மாசம் கல்லே குடிக்க மாட்டோம். அப்போ கல்லை பத்தியே சிந்தனை வராது. இப்ப பருவத்துல அந்த கோடையில மட்டும்தான் கிடைக்கும். கோடைக்குள்ள நமக்கு வந்து குளிர்ச்சி தேவை. இப்போ பனங்கள் வந்து நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்குது. பருவம் மாறும்போது, கோடை முடியும் போது நமக்கு வந்து அந்த குளிர்ச்சி தேவைப்படாது. அதனால இயல்பாவே கல்லை நம்ம வந்து வெறுக்க ஆரம்பிச்சிடும். கல்லை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாமளும் குறைச்சிக்குவோம், கல்லும் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் 6 மாசம் கல் கிடைக்காது, நாமளும் கல் குடிக்க மாட்டோம், அதுக்காக ஏங்க மாட்டோம், அது அடிக்ட் ஆக மாட்டோம். நம்ம கல் வந்து நம்மளை வந்து அடிமைப்படுத்தாது. ஊர்கள்ல வந்து காய்ச்சுவாங்க, அது வந்து ஊர்ல வந்து இதுவாகிடும், அது வந்து எப்படி சொல்றது, ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அது வேற மாதிரி கொடுக்க தொடங்கிடுவாங்க அப்படிலாம் நிறைய சொல்றாங்களே. அப்படி பண்ணா அது அப்படி நடக்குமா, அதை சொல்லுங்க. இல்ல, கல்லை எப்படி காய்ச்சறதுங்க? எப்படி சொல்றது என்னன்னா, அல்ல ஏதாச்சும் சேர்த்து அது வந்து சாராயமா மாறிடும். சாராயமா தானா மாறாதுங்க. இப்போ நம்ம தாய்லாந்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கல்லை நல்லா புளிக்க வச்சு, அதாவது கல்லை இறக்கும் போதே புளிச்சுதான் இருக்கும், அதுக்கப்புறம் அதை இன்னும் வந்து நல்லா புளிக்க வச்சுட்டு அதை வந்து காய்ச்சி வடிப்பாங்க. காய்ச்சி வடிச்சு அதை வந்து சாராயமா மாத்துவாங்க. சாராயமா மாத்தி அதை வந்து ஏற்றுமதி தரம் வாய்ந்த சாராயமா இருக்குது. அதை விமான நிலையத்தெல்லாம் வச்சு விற்பனை பண்றாங்க இங்க தாய்லாந்துல. அந்த மாதிரி முறைகள் இங்க இருந்தது இல்லை. இங்க ஆரம்ப கட்டத்தில் இருந்துச்சு என்னன்னு தெரியாது. ஆனா எங்களுடைய அந்த உரிமம் கொடுக்குற அந்த பக்கத்திலேயே வந்து பதநீரை கல்லாக்கி அதுல இருந்து சாராயமா காய்ச்சக்கூடாதுன்ற ஒரு வரியும் இருக்கு. அதனால அந்த மாதிரி காய்ச்சினாதான் சாராயமா மாறும் வழிய, அப்படியே வச்சுட்டா அது புளிச்சு அது ஒரு கட்டத்துல வந்து புளிப்பு நொதித்துல இருந்து நின்றோம், அதுக்கப்புறம் எதுவும் ஆகாது. அப்படியேதான் இருக்கும், கல்லா தான் இருக்கும், அது சாராயம் எல்லாம் மாறாது. இப்போ கல் சார்ந்து நீங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திருப்பீங்க, நிறைய ஊர்கள்ல வந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எங்கெல்லாம் போய் பார்த்திருக்கீங்க, நம்ம ஊரு தவிர்த்து வேற எங்கெல்லாம், வேற வெளிநாடுகள் போனதா இருக்கலாம், இப்ப தாய்லாந்து பத்தி சொன்னீங்க, அந்த மாதிரி வேற எங்கெல்லாம் நீங்க போய் பார்த்திருக்கீங்க? இல்ல இது குறித்து உங்க இயக்கத்துல என்னெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணதா இருக்கட்டும், வேற வேற ஊர்கள்ல இந்த மாதிரி கல் இருக்குதா, அதை எப்படி அவங்க ப்ராசஸ் பண்றாங்க, அந்த மாதிரி என்னெல்லாம் பார்த்திருக்கேன்? தமிழ்நாட்டுல நான் வந்து ஒரு 4000 கிலோமீட்டர் வந்து மிதிவண்டியில பயணம் பண்ணியிருக்கேன். இது சார்ந்து பணியேறிகளை சந்திக்கணும், பணியேறிகளுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அல்லது பணியேறிகள் கிட்ட இருந்து நாம கத்துக்கணும், தகவல் பெறணுன்றதுக்காக தான் நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து பயணம் பண்ணோம். அப்போ அதுல வந்து நிறைய தகவல்கள் நமக்கு கிடைச்சது. விழுப்புரத்துல இருந்து துவங்கி அங்கிருந்து திருவண்ணாமலை, திருவண்ணாமலையில இருந்து ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், அந்த வழி அப்படியே போயிட்டு மதுரை, கன்னியாகுமரி, அப்புறம் திரும்ப வந்து ராமநாதபுரம், அந்த பகுதியிலேருந்து அப்படியே வந்து தஞ்சாவூர் வழியா வந்து திரும்ப விழுப்புரம் வந்துட்டு, விழுப்புரம் இருந்து பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியிலேருந்து திரும்ப நம்ம சென்னை வந்து சென்னையில் MSSW கல்லூரியில் வந்து அந்த பயணத்தை முடித்தோம். இப்போ அந்த பயணத்தில் நமக்கு நிறைய தகவல்கள், தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த மாதிரி, எந்தெந்த ஊரில் கல் இறக்குறாங்க, எந்தெந்த ஊரில் பதநீர் இறக்குறாங்க, வேற என்ன மாதிரியான வேலைகள் செய்கிறாங்க, மக்கள் எப்படி விழிப்புணர்வு அற்று இருக்காங்க, இந்த விஷயங்கள்லாம் தெரியுது. அவங்களுக்கான புரிதல் உண்டாக்கணுன்றதுக்காக தான் அந்த பயணத்தை நம்ம திட்டமிட்டிருந்தோம். அது ஒரு சிறப்பாக அமைஞ்சது அந்த பயணம். இது சார்ந்து சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து ஆடு மாடு மேய்க்கிறத பத்தி மேய்ச்சு ஒரு போராட்டம் நடத்த போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆடு மாடு மேய்க்கிறத வந்து அரசு வேலையா மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது சார்ந்து இருக்க வேலைகள் எல்லாமே விவசாயம் செய்யற நிறைய பேர் வந்து என்னன்னா, தான் பிள்ளைங்க வந்து இதுல இருந்துடக்கூடாது, படிச்ச ஒரு நல்ல ஆபீஸ்லயோ இல்ல வெளிநாடோ வெளியூர்களோ போய் வேலை பார்க்கணும் அப்படின்றது இருக்கு. பனைக்கான போராட்டம் நடக்கிறது, அது ஒரு புரிதல் இருக்குது. ஆனா திரும்ப ஆடு மாடு மேய்க்கிறது ஒரு வேலையா இப்படி மாத்துறீங்க அப்படின்றது, நீங்க அதை பத்தி உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன? என்னன்னா, மக்களை வந்து நிலத்தை விட்டு வெளியேற்றணும், இதுதான் திட்டம். அரசுடைய இல்ல பெருநிறுவனுடைய திட்டம் வந்து அதுதான். மக்களை நிலத்தை விட்டு வெளியேற்றினாதான் அந்த நிலத்தை வந்து கொள்ளையடிக்க முடியும், அந்த வளத்தை வந்து எடுத்துட்டு போக முடியும். அப்போ மக்கள் வந்து அவங்க ஏற்கனவே தற்சார்பா அந்த கிராமத்துல வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துடக்கூடாது, அவங்களுக்கு கல்வியை கொடுத்து அவங்களை வந்து வெளியேற்றணும். இதைதான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆடு மாடு வளர்த்தல், விவசாயம் செய்தல், பனை ஏறுதல், இந்த மாதிரி கிராமம் சார்ந்த வேலைகள் எல்லாமே வந்து உற்பத்தி சார்ந்தது. இப்போ நான் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு நிறுவனத்துல போயிட்டு நான் வேலை செய்யறேன்னு சொன்னா அது வந்து உற்பத்தி இல்லது, அது சம்பளத்துக்காக போய் வேலை செய்யறேன். போயிட்டு அவங்க சொன்ன வேலைகள் நான் செய்யறேன், நான் செஞ்ச வேலைக்கு அவங்க சம்பளம் தராங்க. ஆனா இது அப்படி இல்லை, நான் வந்து ஒரு உணவு உற்பத்தி பண்றேன், அதுதான் முக்கியம். இப்போ ஒரு கார் இல்லாம இருந்துட முடியும், ஆனா வந்து சோறு இல்லாம கண்டிப்பா இருந்துட முடியாது. அப்போ எது முக்கியன்றது நமக்கு தெரியுது இல்லைங்களா? அப்போ வந்து இந்த உணவு உற்பத்திக்கான வேலை தான் முதன்மை. அப்போ இந்த ஆடு மாடு வளர்த்தல், விவசாயம் செய்தல், பனை ஏறுதல், கல் இறக்குதல், பதநீர் இறக்குதல், இது எல்லாமே வந்து உற்பத்திக்கான வேலைகள். இந்த உற்பத்திக்கான வேலைகளை வந்து அரசு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்கள வந்து அரசு ஊழியர்களா மாத்துறது, இல்ல வந்து அதை அரசு வந்து அதை வந்து ஊக்கப்படுத்துதுன்றது வரவேற்கத்தக்கது தான். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து
வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க, கோழிகள் வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வந்து ஆடு மாடு வளர்ப்பையும் கோழி வளர்ப்பையும் ஊக்குவிக்கிறது நான் மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ராஜராஜ சோழனே வந்து ஆடு மாடுகளை வந்து கொடுத்துருக்காங்க, ஆடுகளை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆடு மாடு வளர்த்துன்றது ஒரு புதுமையானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை வந்து திரும்ப வந்து பழமைக்கு தள்ளுறாரெல்லாம் கிடையாது. எப்போவுமே நமக்கு வந்து பசி இருக்குதோ அது வரைக்கும் நமக்கு வந்து உணவு தேவை. அந்த உணவு தேவைக்காக நம்ம உழைச்சு தான் ஆகணும். அப்போ எல்லாருமே வந்து நம்ம வந்து நிறுவனம் சார்ந்து போயிட்டோம்னா உணவுக்காக யார் வந்து செய்யறது? அடுத்தடுத்து உங்களோட ஆசை என்ன? இப்ப கல்லுக்காக போராட்டம் நடக்குது, அடுத்து விவசாயம் சார்ந்தா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த பனை சார்ந்தா இருக்கட்டும், உங்களோட எனக்கு இது நடந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா எங்களோட இயக்கத்துக்கு எங்களோட மக்களுக்கு இது நடந்தா நல்லா இருக்குமா அப்படின்னா அது என்ன நீங்க வச்சிருக்கீங்க? உங்களோட ஒரு ட்ரீம் இருக்குல்ல, ஒரு கனவு இருக்கும் இல்லையா, இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் என்னென்ன? ஆமா, இப்ப நாம வந்து பனை சார்ந்து வாழறதால ஒரு பனை சார்ந்த ஒரு வாழ்வியலை வந்து கட்டமைக்கின்றதான் நம்முடைய கனவு. ஏன்னா பனைன்றது வந்து அது ஒரு மிகப்பெரிய, அது ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி, பல்கலைக்கழகம் மாதிரி. அது அதுல இல்லாததே கிடையாது. நீங்க நமக்கு மக்களுக்கு மனிதர்களுக்கு தேவையான 3 அடிப்படை தேவைகள், உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3ஐயுமே வந்து பனையிலிருந்து எடுக்க முடியும். இதுல வந்து உணவை கொடுத்துருது, கல், பதநீர், கருப்பட்டி, கற்கண்டு, அப்புறம் வந்து நுங்கு, பனம்பழம், பனங்கிழங்கு, இதெல்லாம் உணவு கொடுத்துருது. அதுக்கப்புறம் வந்து இருப்பிடம், பனையிலிருந்து வேற எந்த மரத்தையும் வந்து நம்ம துணைக்கு கொண்டு வராமல், இல்லை வேற எந்த மரத்தையும் பயன்படுத்தாம வெறும் பனையை மட்டுமே வச்சு ஒரு முழுமையான ஒரு வீட்டை வந்து அமைக்க முடியும். அப்போ 2 தேவைகள் வந்து இங்க பூர்த்தி அடைஞ்சிருச்சு. அடுத்தது வந்து உடை வந்து நம்ம எனக்கு ரொம்ப நாள் கேள்வியா இருந்துச்சு. வாழை நார்ல இருந்து அந்த ஃபைபரை பயன்படுத்தி உடை தயாரிக்கிறாங்க. மூங்கில் மரத்துல அதுல இருக்கிற ஃபைபரை எடுத்து உடை தயாரிக்கிறாங்க. ஏன் பனையில வந்து இவ்வளோ நார் இருக்கு, அடியிலிருந்து மேல வரைக்கும் முழுக்க நார் தான். அப்ப அந்த நாரை ஏன் பயன்படுத்தல, ஏன் இது வரைக்கும் வந்து யாரும் வந்து இதை யோசிக்கல அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சுரேஷ்குமார் அவர்கள் வந்து பழத்துல இருக்கிற அந்த நாரை எடுத்து துணி நெய்து சட்டையா வந்து அவர் தச்சிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு. அது அப்போ நமக்கு தேவையான 3 தேவைகளையும் வந்து பனைமரம் வந்து கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் நமக்கு அன்றாடம் தேவைப்படும் அனைத்து தேவைகளுக்கும் பயன்பாட்டு பொருட்கள், உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் வந்து பனை வந்து கொடுக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை கட்டமைக்கணும். மீண்டும் வந்து பனை சார்ந்த ஒரு தற்சார்பு ஒரு வாழ்வியலை வந்து கட்டமைக்கணும் தான் நம்முடைய கனவு. அதனால தான் நம்ம தொடர்ந்து வந்து பனை கனவு திருவிழான்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல நடத்திட்டு இருக்கோம். அதுல இருந்து கிடைக்கிற கிட்டத்தட்ட 801 வகையான பொருட்கள் கிடைக்கிறது தாள விலாசம் புத்தகத்துல வந்து எழுதியிருக்காங்க. இல்ல சீமான் அவர்களோட போராட்டம் வச்சு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, சில பேர் வந்து அதை எதிர்க்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு போராட்டமா அது பார்க்கப்படுது. ஸோ அதுக்கு வந்து நிறைய கட்சி தலைவர் வந்து சப்போர்ட் பண்றதே பார்க்க முடியும். திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருந்தாங்க நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அந்த போராட்டம் சார்ந்து எதெல்லாம் பாத்தீங்க? எதெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்ட்டு, இல்லைன்னா எதிர்மறையா பேசுறாங்களே அப்படின்னு எதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க எதெல்லாம் பாத்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ இந்த சீமானண்ணன் கல்லிறக்கும் போராட்டத்துக்கு அப்புறமா வந்து மிகப்பெரிய ஆதரவு பொதுமக்களிடையே கிடைச்சிருக்குது. அதே போல ஒரு சில கட்சி தலைவர்கள் இதுக்கு எதிர்வினை ஆட்டிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து ஆதாரமற்ற எதிர்வினைகள். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கல்லுன்னாலே அது போதை அப்படின்ட்டு தான் பொருள் அப்படின்னு சொல்றாரு. எந்த மாதிரி அவரு அது போதைன்னு சொல்றாருன்னு தெரியல. கல்லுன்னா அதுக்கு ஒரு தமிழ்ல விளக்கம் இருக்குது. கல் அப்படின்னா கடு அப்படின்ற தமிழ் சொல்ல இருந்து வருது. கடுத்தல். கடுத்தல் அப்படின்னா புளித்தல்னு அர்த்தம். அப்போ புளித்த ஒரு பானம் தான் வந்து கல். அப்ப கடு, கடுத்தல், காடினா வந்து ஒரு வினிகர். அப்போ இதெல்லாமே வந்து அது சார்ந்து வருது இல்லைங்களா? அப்போ அதுக்கு பேர் தான் கல். ஒரு புளித்த ஒரு உணவு பானம் தான் வந்து கல். அதுக்கு போதை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து பொருள் கொள்றாருன்னு தெரியல. போதைப் பொருட்கள் தனி, உணவுப் பொருட்கள் தனி, மது பொருட்கள் தனி. இன்னைக்கு அரசு வந்து போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் சொல்லிட்டு முதலமைச்சர் ஐயாலாம் வந்து அவங்க பேசுறாங்கன்னு சொன்னா, அவர் வந்து நிச்சயமா மதுவை பத்தி பேசவே இல்லை. டாஸ்மாக் மதுவை பத்தி அவர் பேசவே இல்லை. ஏன்னா டாஸ்மாக் மது போதை பொருள் இல்லை, அது வந்து ஒரு மது பொருள். அது அதை குடிச்சா போதை வருமானு சொன்னா, அதை குடிச்சா போதை வரும்னு சொல்லிட்டு
மதுவிலக்கு சட்டத்திலே கிடையாது. மதுவிலக்கு சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதி மயக்கம் ஏற்படுத்தக்கூடிய அப்படின்ற வார்த்தை தான் அவங்க பயன்படுத்துறாங்க. போதை என்ற வார்த்தையை மதுவிலக்கு சட்டத்துல எங்கேயுமே பயன்படுத்தல. நீங்க இப்போ போதையை தடுக்கிறதுக்கு, மதுவை கள்ளச்சாராயங்களை போன்ற மதுக்களை தடுக்கிறதுக்குன்னு தனித்தனி காவல்துறை பிரிவுகள் இருக்குது. இப்ப மதுவை தடுக்கணும்னா, கள்ளச்சாராயத்தை தடுக்கணும்னு சொன்னா அதுக்கு வந்து மதுவிலக்கு பிரிவுன்னு தனியா இருக்குது. இங்க வந்து போதை பொருட்களை தடுக்கணும்னா போதை தடுப்பு பிரிவுன்னு தனியா இருக்குது. இப்ப இது வேற அது வேற. இப்ப இதுல என்னன்னா, கல்லை வந்து இவங்க மது பட்டியலில் சேர்த்ததால, மதுவிலக்கு சட்டத்துல சேர்த்ததால, கல்லையும் சாராயத்தையும் ஒன்னா வச்சு வித்ததால, கல்லையும் சாராயத்தையும் ஒரே கடையில வச்சதால மக்களுடைய புரிதல் எப்படி உருவாச்சுன்னா, கல்லும் சாராயம் ஒண்ணுன்ற மாதிரி உருவாயிருச்சு. அதை வச்சுதான் இன்னை வரைக்கும் வந்து கல் வந்து ஒரு மது, அதை குடிச்சா போதை வந்துடும்ன்ற ஒரு பொய்யான தகவல் சொல்லியிருக்காங்க வழிய, மதுவிலக்கு சட்டத்திலேயே கல்லை வந்து எதுக்கு தடை பண்ணியிருக்காங்கன்ற அறிவியல் பூர்வமான காரணங்கள் எதுவுமே இல்லை. அவங்க பொத்தாம்பதுவா ஒரு உள்நோக்கத்தின் அடிப்படையில இது வந்து கலப்படம் நடக்குது, அந்த கலப்படத்தை எங்களால கட்டுப்படுத்த முடியல அப்படின்ற ஒரு பொய் ஒரு தகவலை முன் வச்சுதான் தடை போட்டிருக்காங்க வழிய, அறிவியல் பூர்வமான எந்த ஆய்வும் மேற்கொள்ளலை. அது போதைப் பொருள் தான் அப்படின்றதுக்கான எந்த முடிவும் இல்லை. அது வந்து மதுதான் அப்படின்றதுக்கான எந்த விதமான அறுதிட்டு சொல்ற எந்த ஒரு ஆய்வறிக்கையும் கிடையாது. அப்போ அப்படிதான் வந்து அது தடை பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப தடை பண்ணதால, சாராயத்தோட சேர்த்து தடை பண்ணதால இதுவும் சாராயம் அப்படின்ற பொது புத்தி பொதுமக்களுக்கு வந்திருக்குது. அது அரசியல் கட்சி தலைவருக்கும் வந்திருக்குதுன்னா அவங்களுடைய அறியாமை அது. அதுக்கப்புறமா நம்ம புதிய தமிழக தலைவர் வந்து அவரு கிருஷ்ணசாமி அண்ணன் வந்து அவங்க தொடர்ந்து ஏன் கைது செய்யல, அவர் தான் முதல்ல வந்து கருத்து தெரிவிச்சார் கல்லுக்கு எதிராக. அதெல்லாம் வந்து ஆதாரமற்ற, என்னன்னா அது வந்து போதை பொருள்னா அதை நிரூபிக்கணும் இல்லைங்களா? நிரூபிக்காம வெறும் வந்து அவதூறுகளை விதைச்சிட்டு வர்றது அது ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக அவங்க செய்யற ஒரு வேலைகள் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரோட போஸ்ட்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா, பெரியார் அவர்கள்லாம் வந்து இதை எதிர்த்துதான் வந்து போராட்டம் பண்ணாங்க அப்பவே, சோ அதை திரும்பவும் கொண்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? பெரியார் வந்து 1931 கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை நடத்தினார். அவர் நடத்தல. யார் நடத்தினாங்கன்னா, அவருடைய மனைவியும் அவருடைய தங்கச்சியும் வந்து முன்னின்று தலைமை தாங்கி நடத்துறாங்க. அப்பவே வந்து கல்லுன்றது பெண்களுக்கு ஆகாதது அப்படின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க, நம்ப வைக்கிறாங்க. இன்னொன்னு, 1931 கல்லு மட்டும்தான் இருந்துச்சா, இல்ல கல்லினாலதான் வந்து இங்க பிரச்சனை வந்துச்சா? அப்ப வந்து உள்ளூர்ல இருக்கிற நாட்டு சாராயங்கள் எதுவும் இல்லைங்களா? அப்ப சாராயத்தை வந்து எதிர்க்காம கல்லை மட்டும் எதிர்க்க வேண்டிய கள்ளுக்கடை மறியல் போராட்டம் அப்படின்னு ஏன் நடத்தணும்? சாராய கடை மறியல் போராட்டம்னு எங்கேயாவது நடத்திருக்காங்களா? இல்ல அதை வந்து வரலாற்றுல பதிவு பண்ணி வச்சிருக்காங்களா? பாட புத்தகங்களை எழுதி வச்சிருக்காங்களா? கள்ளுக்கடை மறியல் போராட்டம் தான் இருக்குது. அப்ப இதுலயே வந்து அவங்களுடைய உள்நோக்கம், உள் சூழ்ச்சி வந்து தெரியுது. தென்னை மரத்தை வெட்டினாங்கன்னு சொல்றாங்க. தென்னை மரத்துல இருந்து கல் மட்டும் தான் கிடைக்கணும்ன்றது வந்து இல்லை. அதுல இருந்து பதநீர் எடுக்க முடியும், கருப்பட்டி காய்ச்ச முடியும், தென்னை மரத்துல இருந்து இளநீர் கிடைக்கும், தேங்காய் கிடைக்கும், தேங்காய் எண்ணெய் கிடைக்கும், சிரட்டையில இருந்து பொருட்கள் இப்ப நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல கீத்து, அதுல மரம் எல்லாத்துமே பயன்படக்கூடிய ஒரு பொருள், ஒரு மரம் அது. அப்போ கல்லுக்காகவே அந்த மரத்தை வெட்டி சாய்க்கிறது, ஒரு 500 மரத்தை வெட்டி சாய்க்கிறது எந்த மாதிரியான பகுத்தறிவு? அப்புறம் அவரே வந்து என்ன பண்றாருன்னா, 1963 மது ஆதரவு மாநாடு கும்பகோணத்தில் நடக்குது. அந்த மாநாட்டுக்கு இவர் தலைமை தாங்கி இவர் பேசுறாரு. நான் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது முட்டாள்தனமா நான் வந்து மரத்தெல்லாம் வெட்டி போட்டேன், தென்னை மரத்தை வெட்டி போட்டேன், கல் வந்து ஒரு அருமருந்து, என் மச்சானுக்கு நான் வந்து அவர் வந்து ஒரு அதிசார வயிற்றுப்போக்கு நோய் இருந்துச்சு, கல் குடிச்சா சரியாகும்னு சொன்னாங்க, அவர் கல் குடிக்கும் போது அந்த நோய் குறைஞ்சி நல்லா இருந்தாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் பேசுறாரு. ஏன் அப்ப அவருக்கு பேசுறாருன்னா, அப்ப வந்து கல்லு கடைகள் வேணும், கல்லை திரும்ப கொண்டு வரணும் என்று அப்ப மக்கள் போராட்டி இருக்காங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, கல்லு கடைகள் கூடாதுன்றார். கல்லு கடைகள் வச்சுட்டா என்ன ஆகும்னா கலப்படங்கள் பெருகும், அதனால இறக்குற இடத்துல தான் வந்து கல்லை விற்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே நபர் தான் 1971 கலைஞர் வந்து கல்லு கடைகளை வைக்கும்போது ஈரோட்ல இவர் பெரியாரே போயிட்டு கல்லு கடைகளை திறந்து வைக்கிறார். அப்போ ஒரு 3 வகையான ஸ்டாண்டை வந்து அவர் எடுக்கிறாரு. அவர் வந்து கல்லுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அவர் எப்போ எடுத்தார் அவர். அதனால பெரியாரை வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்க காரணம் காட்டி பெரியார் வந்து கல்லுக்கு எதிராக இருந்தாரு, அவர் வந்து கல்லுக்காக போராடினாருன்றதெல்லாம் வந்து நம்ம திரும்ப திரும்ப பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் என்னன்னா, இப்போ இந்த
பனை பனை பனைமர தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் வந்து எர்ணாவூர் நாராயணன் ஐயா அவர்கள் இருக்காங்க. அவங்க இப்போ வந்து இந்த போராட்டத்துக்கு எதிராக ஒரு அறிக்கை ஒன்று சொல்லியிருக்காங்க. அவர் வந்து இது சீமான் வந்து அரசியல் ஆதாயம் தேடுறாரு அப்படின்னு சொல்றாரு. அதுவும் ஒரு பேச்சு இருக்குது. எலெக்ஷனுக்காக அடுத்து 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ கல்லுக்கு எதிராக பேசுற அனைத்து கட்சி தலைவர்களுமே வந்து அரசியல் ஆதாயத்துக்காக தான் பேசுறாங்க. தங்களுக்கு ஏதாவது சீட்டுகள் வந்து கூட கிடைக்கும்ன்றதுக்காக தான் வந்து அரசியல் ஆதாயத்தோட தான் பேசிட்டு இருக்காங்க. ஐயா எர்ணாவூர் நாராயணன் தொடர்ந்து வந்து அவங்க அரசியல் ஆதாயத்தோட தான் அவருக்கு இப்போ அந்த பொறுப்பு கொடுத்ததுலேருந்தே வந்து அவர் அரசியல் ஆதாயத்தோட தான் வந்து அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இருந்திருக்குது. அவருடைய கட்சியை வளர்க்கறதுக்காக தான் அவர் வந்து வேலைகள் நிறைய செஞ்சிருக்காரு. இப்போ வாரிய உறுப்பினர் சேர்க்கையின் போது அவருடைய கட்சி உறுப்பினர் சேர்க்கையும் சேர்த்தே பண்ணார் அவர். அப்போ அதெல்லாம் அரசியல் ஆதாயம் இல்லைங்களா? இது வரைக்கும் ஐயா அவர்கள் வந்து நாங்கள் நடத்திருக்கிற போராட்டத்துக்காக, கல் விடுதலைக்காக ஒரே ஒரு இடத்துல களத்தில் வந்து நின்னதில்லை. குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஆதரவு அறிக்கை கூட விட்டதில்லை. கல் வந்து மக்களுடைய தேவையா இருக்குது, பணியேறிகள் அவங்களுடைய கோரிக்கை வைக்கிறாங்கன்ற அந்த தகவலை கூட முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு தான் வந்து இவர் தலைவர் அந்த பொறுப்புல இருந்துட்டு இருக்காரு. அப்ப அதுக்கெல்லாம் வாய் திறக்காம இருந்தவர், அதுக்கெல்லாம் செயல்படாம இருந்தவர், இன்னைக்கு வந்து கல்லுக்காக ஒரு போராட்டம் நடக்கும்போது இன்னைக்கு அது அரசியல் ஆதாயம் சொல்லிட்டு குற்றம் சாட்டுறது வந்து இது வந்து ஒரு அரசியல் ஆதாயம். இப்ப நம்ம பெரியார் வந்து கல்லை வந்து ஃபர்ஸ்ட் எதிர்த்தாரு, அப்புறம் ஆதரிச்சாரு. அதை பத்தின கிருஷ்ணசாமி அவர்களோட போஸ்ட் எல்லாம் பார்த்தோம், அவரோட பதிவு எல்லாமே. இப்போ ஒரு பக்கம் வந்து இப்ப பெரியாரை எடுக்க முடியாதுன்றதுக்காக திருவள்ளுவர் பக்கம் திரும்புற மாதிரி ஒரு இது தெரியுது. அதை நீங்க பாத்தீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கல்லுண்ணாமை அப்படின்ற அதிகாரத்துல 10 குறளை வந்து அவர் எழுதியிருக்காரு. கல்லுண்ணாமை அப்படின்னு சொல்றதுலயே கல்ல உணவுன்னு சொல்றதை அவர் ஒத்துக்கிறார் திருவள்ளுவர். அது உணவை தானே உண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியும். இன்னொன்னு திருவள்ளுவர் வந்து அங்க மட்டும் எழுதல கல்லை பத்தி, மற்ற இடங்களையும் வந்து கல்லை பத்தி எழுதியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கல்லினும் காமம் இனிது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதாவது கல்லை வந்து குடிக்கும் போது மட்டும்தான் அது வந்து இன்பத்தை கொடுக்கும். ஆனா ஒரு காதலனும் காதலியும் சேர்ந்து இருந்த நினைவை நினைச்சாலே அது இன்பத்தை கொடுக்கும். அதனால கல்லினும் காமம் இனிது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு பொருளை இன்னொரு பொருளோட ஒப்பிடும்போது இது நல்ல பொருள், ஆனா இந்த பொருள் இதோட நல்ல பொருள் அப்படின்னு தான் ஒப்பிடுவோம். அப்ப கல் வந்து இனிதுன்னு திருவள்ளுவர் ஒத்துக்கிறார். அப்படி ஒத்துக்கிட்டதாலதான் கல்லினும் காமம் இனிதுன்னு சொல்றாரு. அவரே தான் சொல்றாரு, எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்றாரு. திருவள்ளுவரே சொன்னாலும் அதை ஆய்வுக்குட்படுத்தி அதுல இருக்கிற மெய்ப்பொருளை கண்டறின்றது அதுதான் அறிவு. அதை விட்டுட்டு திருவள்ளுவரே சொல்லிட்டாரு, பெரியாரே சொல்லிட்டாரு, கலைஞரே சொல்லிட்டாரு, ஸ்டாலினே சொல்லிட்டாரு சொல்லிட்டு நம்ம ஒரு தனிநபர் விபத்தை வந்து இங்க வந்து உருவாக்குறது அது அறிவுடைமை தான். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குற நேயர்களுக்கும் கல் சார்ந்து பனை சார்ந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சொன்னீங்க. உங்களோட பர்சனல் அனுபவத்திலிருந்தும் நீங்க சொன்னீங்க. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சிமா, நன்றிமா.